எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மியூசிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மியூசிக் எவ்வளோ பெரிய ஆர்ட்னு. அந்த ஆர்ட்டு ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்குங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒருத்தவங்களுக்கும் ஒரு மியூசிக் பிடிக்கும். இப்போ நிறைய மியூசிக்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. மெலடி, சேட் சாங், சோக பாட்டு, கானா, எல்லாமே கலந்த மேஷப், இந்த மாதிரி நிறைய மியூசிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஃபோக் மியூசிக் இருக்குது, கர்நாடிக் இருக்குது, வோக்கல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மியூசிக் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு மியூசிக் கேட்க பிடிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 90s மியூசிக் பிடிக்கும், சில பேருக்கு 2000 அப்புறம் வந்த மியூசிக் பிடிக்கும், சில பேர் 2K கிட்ஸாக இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து 90s மியூசிக் எல்லாமே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக் உங்களுக்கு எப்படிலாம் இம்பேக்ட் கொடுக்கும்னா, நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பதற்றமாக இருக்கும்போதோ ஒன்றும் இல்லை, போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு பாட்டு